என்னாச்சுமா? டாக்டர், என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். என்னாச்சுன்னு தெரியல, ப்ளீஸ் செக் பண்ணுங்க. ரிலாக்ஸ்மா, ஃபஸ்ட்டு பிபி சுகரெல்லாம் செக் பண்ணலாம். நர்ஸ் இங்கே வாங்க. எஸ் சார். பேஷண்ட்டை எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஓகே சார், அவர் கூட்டிகிட்டு வாங்கம்மா. ஹாஸ்பிட்டல்னாலே பயமாக இருக்குது. ஆமாங்க, நம்ம பையனுக்கு எப்படியாவது சரியாயிடணும். கடவுளே, என் பையன் பத்திரமா திருப்பி வந்துடணும். நீங்கள் அப்பா பார்த்துக்கணும் அவனு. இப்போ எப்படி இருக்குது? டாக்டர், நீங்கள் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன் டாக்டர். ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் பாடி வீக் ஆகும், அதான் கேட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது டாக்டர். டோன்ட் வரி, நான் மெடிசன் தரேன், சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவீங்க. ஓகே டாக்டர். ஜஸ்ட் இருங்க, நான் வந்துடுறேன். நர்ஸ், இவரோட ரிப்போர்ட் செக் பண்ணி என் ரூம் கொண்டு வாங்க. ஓகே சார். டாக்டர், இந்த பேஷண்ட் ரிப்போர்ட் நார்மல் இருக்கு. ஓகே, அப்சர்வேஷனில் வச்சுருக்கலாம். அப்புறம் அவர் கண்டிஷன் எப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். இந்த வார்டில் பேசக்கூடாதுன்னு எவ்வளோ போர்டு இருக்கு, அதையும் மீறி ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க. சாரி அண்ணா, நான் பார்க்கல. யாரை பார்த்தாலும் இதையே சொல்லுவேன். டாக்டர் அப்புறம் என்னை திட்டுவார். நர்ஸ், என் பையன் எப்படி இருக்கா? அவருக்கு ஓகே தான், நார்மலாக தான் இருக்காங்க. நர்ஸ், அப்படின்னா நாங்கள் என் பையனை போய் பார்க்கலாங்க. போய் பாருங்க, ஆனால் ரொம்ப சத்தம் போட்டு பேச வேண்டாம், சரிங்களா? சரிம்மா. இப்போ எப்படி இருக்குதா? பரவாயில்லம்மா, நீ நல்லா இருந்தால் போதும், அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். பரவாயில்லையே, இப்போ நான் ரொம்ப நல்லா ரெக்கவர் ஆகிட்டாரு. டாக்டர், என் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா? இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். லைஃப்பில் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இப்போ புரியுது டாக்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.